சோல் சாட்டிஸ்ஃபையிங் ஆம்லேட் குழம்பு. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நாக்கு ஊறுதோ, சாப்பிடும் போதும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் என்ன மாதிரி முட்டை வெறியர்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஆறுன சாதத்தில் நல்லா பிணைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டா சும்மா டக்கராக இருக்குங்க. இந்த குழம்பு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்ய போகிறேன். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து அடிச்சுட்டு யூஷுவல் ஆம்லேட் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கலக்கி செய்யும் போது நம்ம முட்டை ஊற்றிட்டு இமீடியட்டாக திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் திருப்போம். ஆனால் அது ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி குண்டு குண்டா எடுக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அப்படைசிங்கா இருக்கும். அடுத்து இந்த குழம்புக்கு இந்த மசாலா பேஸ்ட் தான் ரொம்ப டேஸ்ட்டுங்க. இதுல என்னென்னலாம் சேர்த்திருக்கேன்றது டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மையா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சட்டில ஒரு கரண்டி எண்ணெய், கடுகு, சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இது கூட 3 காஞ்ச மிளகாயை தாளிச்சுக்கோங்க. அடுத்து தூளா கட் பண்ண ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்கிக்கோங்க. இது கூட என்னென்ன மசாலா சேர்த்திருக்கேன்றதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மசாலா பொருட்கள்லாம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கின பிறகு அரைச்ச பேஸ்ட்டும் கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும். அதை நான் மறந்ததுனால மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து சிம்ல வச்சிருங்க. இப்போ இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆம்லேட்டை சேர்த்துட்டு கடைசியா கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும். அவ்வளவுதான், எடுத்து உடனடியா சர்வ் பண்ணுங்க. இது சூடான சோறோ சரி, ஆறிப்போன சோறோ சரி, ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதோட கல் தோசைக்கு அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி